நடிகர் வடிவேலுவும் சிங்கமுத்துவும் இணைந்து திரையில் தோன்றினாலே ரசிகர்களிடம் சிரிப்பலைகள் தோன்றும். அப்படி கூட்டணியாக காமெடி செய்தவர்கள் ஒரு கட்டத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்தனர். வடிவேலு குறித்து யூடியூப் சேனல்களில் அடிக்கடி சிங்கமுத்து பேசி வந்த நிலையில் தற்போது 5 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு வடிவேலு வழக்கு தொடரும் நிலைக்கு சென்றுள்ளது. பிரபல நகைச்சுவை நடிகர் வடிவேலுவும் நடிகர் சிங்கமுத்துவும் கடந்த 2000 ஆண்டு முதல் பல்வேறு படங்களில் நடித்து வந்தனர். இருவரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்து வந்த நிலையில் கடந்த 2015ஆம் ஆண்டு தாம்பரத்தில் நடிகர் வடிவேலுவுக்காக சிங்கமுத்து நிலம் ஒன்றை வாங்கி கொடுத்துள்ளார். அது பிரச்சனைக்குரிய இடம் என்று கூறப்படுகிறது. அதனால் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதில் இருவருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து இருவரும் பிரிந்து விட்டனர். அதன் பின்னர் சிங்கமுத்துவுடன் படங்களில் சேர்ந்து நடிப்பதை வடிவேலு தவிர்த்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அந்த வெற்றி காமெடி கூட்டணி உடைந்தது. தாம்பரம் நிலம் தொடர்பான வழக்கு சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடிகர் வடிவேலு தாக்கல் செய்துள்ள மனுவில் பல்வேறு யூடியூப் சேனல்களில் தொடர்ந்து தன்னை பற்றி சிங்கமுத்து அவதூறாக பேசி வருவதாக குறிப்பிட்டு உள்ளார். மற்ற நடிகர்களுடன் சிங்கமுத்து சேர்ந்து நடிக்க கூடாது என தான் கூறியதாகவும் மற்ற நடிகர்களை முன்னேற விடாமல் தான் தடுத்ததாகவும் அந்த பேட்டிகளில் சிங்கமுத்து அவதூறாக தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டு உள்ளார். தன்னை வில்லன் என்றும் மக்கள் விரோத சக்தி என்றும் போண்டாமணி போன்ற உடன் நடித்த நடிகர்களுக்கு உதவி செய்யவில்லை என்றும் தவறான குற்றச்சாட்டுகளை கூறி வருவதாக அந்த மனுவில் வடிவேலு குறிப்பிட்டு உள்ளார். இதனால் தனக்கு மனவேதனை ஏற்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் மத்தியில் தனது நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியதற்காக 5 கோடி ரூபாயை மான நஷ்ட ஈடாக வழங்கும்படி சிங்கமுத்துவுக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் தன்னை பற்றி அவதூறாக பேச அவருக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் நடிகர் வடிவேலு கோரியுள்ளார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி டிகாராமன் மனுவுக்கு 2 வாரங்களுக்குள் பதிலளிக்கும்படி நடிகர் சிங்கமுத்துவுக்கு உத்தரவிட்டுள்ளார். உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.